நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, மனசில் ஒரு வலி வருது, உடம்புல ஒரு வலி வருது அப்படின்னா 100% அதை நம்ம தான் தாங்கி ஆகணும், பேர் பண்ணி ஆகணும். நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ க்ளோஸான உறவாக இருந்தாலும் அவங்க ஆறுதல் சொல்லலாம், பக்கபலமாக நிற்கலாம். பட் அந்த பெயினை கோத்ரூ பண்ணுறது நாம தான் இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெயின் வந்துருச்சு, ஒரு வலி வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா இந்த வலியை நம்ம எப்படி தாங்கிறது, இந்த பெயினை எப்படி கோத்ரூ பண்ணுறது, இதை எப்படி அண்டர்கோ பண்ணி நம்ம வெளியில் வர்றதுங்கிறது தான் யோசிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் நம்மளை கண்டுக்கலை, வைக்கலை, செய்யலைன்னு வருத்தப்பட வேண்டாம். அவங்க கண்டுக்கிட்டாலும் கண்டுக்காமல் போனாலும் வலி உங்களுடையது. அதை நீங்கள் தான் சமாளிக்கணும். எவ்வளோ தான் கத்துனாலும் அழுதுனாலும் புலம்புனாலும் உங்களுடைய பெயினை நீங்கள் தானே கோத்ரூ பண்ணணும். ஸோ மற்றவங்களை எதிர்பார்க்கறத குறைச்சிக்கிட்டு நம்ம பெயினை நம்ம எப்படி கோத்ரூ பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். வெளியில் வர்றதுக்கான வழி உங்களுக்கே புரியும். சரியா? தேங்க்யூ.